கேக்குறீங்க. எனக்கு எங்க அப்பா பால் கறக்குறாரு, லிட்டருக்கு 40 ரூபா இருந்தா தான் கட்டுப்படியாகும். இந்த ஊர்லயும் பால் கறக்குறீங்க, உங்களுக்கு 40 ரூபா இருந்தா தான் கட்டுப்படியாகும். உங்க ஊர்லயும் நெல் வைக்கிறீங்க, என் ஊர்லயும் நெல் வைக்கணும். அதே மாதிரி இந்தியா பூரா நெல் வைக்கிறாங்க. ஆனா ஒரிசாவில் நெல் வச்சா குண்டாலுக்கு 3100 ரூபா தர்றான். நம்ம ஊர்ல வச்சு 2350 தர்றோம். அங்க 200 ரூபா சம்பளம், இங்க 800 ரூபா சம்பளம். யோசிச்சு பாரு. ஆக அதே மாதிரி வட மாநிலங்களுக்கு போய் கரும்பு வச்சீங்கன்னா 3900 ரூபாய் தர்றான், நம்மளுக்கு 3150 தான் தரணும். ஆக நம்முடைய வாழ்வாதாரம் உயர வேண்டுமானால் வட மாநிலங்களை போல விவசாய சங்கங்களை ஊர்தோறும் உருவாக்கி அரசியலை தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு, சாதி மதங்களை தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு வேறுபாடு சண்டைகள் எல்லாம் கடந்து விவசாயிகளாக ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அந்த விவசாயிகளாக ஒன்றுபட்டு நின்றீங்கன்னா நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3100 இல்ல 3500 கிடைக்கும். விவசாயத்திலிருந்து ஓட்டு வரணும், அறிவிச்சாத்தா ஓட்டு வரணும்னா விவசாயி அரசியல்வாதிகள் அறிவிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டார்கள். எனவே அன்பிற்குரிய உழவர் பெருமக்களே, நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய உற்பத்தி பொருளுக்கு விலை கிடைச்சாதான் நமக்கு பொருளாதாரம் வரும். பொருளாதாரம் வந்தா தான் வாழ்வாதாரம் வரும். வாழ்வாதாரம் வந்தா தான் உங்களுக்கு சுயமரியாதை கிடைக்கும். நீங்கள் ஓர்த்து கொள்ள வேண்டும். எல்லாமே காசு, காசு இருந்தா தான் மரியாதை, காசுக்கு தான் மரியாதை, மனுஷனுக்கு மரியாதையே இல்லை. ஊர்ல அரும்பாடு விட்டு பல தலைமுறையா விவசாயம் இருக்கிற விவசாயிகள் இருக்கிறாங்க. 10 ஏக்கர் 5 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுக்கிற விவசாயிகளா இருக்கிறாங்க. திடீர்னு எங்கேயோ போறான் ஒருத்தன், திடீர்னு கட்சியில ஒன்றியங்கிறான், மாவட்டங்கிறான், 4 காரோட வந்து இறங்குறான். அங்க நிலத்தை வளைச்சு போட்டு, இங்க நிலத்தை வளைச்சு போட்டு, அத்தனை ஓடி இருக்கு இத்தனை ஓடி இருக்குன்னு சொல்றான். ஆனா இந்த வெயில்ல உழைச்சு அந்த பாலை கறந்து, அந்த கோழியை மேய்ச்சு, இந்த ஆட்டை மேய்ச்சு, இந்த மாட்டை மேய்ச்சு, இந்த நெல்லை உருவாக்கி, இந்த வயலை உருவாக்கி, காய்கறிகள் உற்பத்தி பண்ணி பசியாற்றக்கூடிய விவசாய நிலம் என்னவா இருக்குது? அந்த காலத்துல யானை கட்டி போரடிச்சோம், அப்புறம் எருது கட்டி போரடிச்சோம். இன்னைக்கு வாடகைக்கு டிராக்டர் வாங்கிட்டு வந்துட்டு நடக்குதா இல்லையா? வாடகைக்கு மிஷின் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். நிலைமை என்னவாச்சு என்பதை யோசித்து பாருங்கள். விவசாயியுடைய வாழ்க்கை கழுத தேஞ்சு கட்டெருமான கதையாக போயிட்டு இருக்கிறது. ஆனால் திருடர்களுடைய வாழ்க்கை பேன பெருமாளாக்கிட்டு இருக்கிறான். நடிகர்களோட வாழ்க்கை நாடாண்டிட்டு இருக்கிறான். பொய் சொல்றவங்க வாழ்க்கை அவர் கோபுரத்து உச்சாணித்தில் இருக்கிறார். ஆனா நேர்மையோடு உழைத்துக் கொண்டு இந்த சமூகத்துக்கு நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கு சோறு போடக்கூடிய இந்த விவசாய நிலம் என்னவா இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு பட்டு துணியா இருந்து இன்னைக்கு கோமன் துறையாக மாறி இருக்கிறத தான் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டுல சாப்பாடு இல்லைன்னா எதுவுமே இயங்காது. மனுஷன் இயங்க மாட்டான், எல்லாரும் படுத்துக்குவான். சாதாரணமா 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குற அரசு ஸ்ட்ரைக் பண்றாங்க. 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற தொழிலாளர்களும் ஸ்ட்ரைக் பண்றாங்க. என்னைக்காவது விவசாயம் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறோமா? நமக்குள்ள ஒற்றுமை இருக்கா? நாங்க நகரத்துக்கு பால் அனுப்ப மாட்டோம், காய்கறி அனுப்ப மாட்டோம், கீரை அனுப்ப மாட்டோம், நாங்க கரும்பு வெட்ட மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா? இல்ல. பால் கொண்டு போற போராட்டத்தை நம்ம சங்கத்தின் சார்பில் இனிமே பால் கொண்டு போறல மறியல் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். நம்ம சொன்னா நம்ம விவசாயி 10 பேர் நின்று இருப்பாங்க ரோட்ல, யாராச்சும் பால் கொண்டு வரலாம்னு பாக்குறது. நம்மால் வெளியூருக்குள்ள கறந்து கொண்டு ஊத்திட்டு வந்துருவோம். நடக்குதா இல்லையா? அந்த பாலை ஊத்தி கொண்டே வந்தா மட்டும் இங்க இந்த மாதிரி இவங்க பண்ணையை வந்து அப்படியே பெரிய அளவுல உயர்ந்துடுற மாதிரி. விவசாயத்தை ஒற்றுமை இருக்கணும். நம்மளுக்கு விலை சேர்த்து கிடைச்சது அப்படின்னா தானே அந்த பணம் வரப்போகுது. அமெரிக்கால விவசாயிகள் விலை கிடைக்கலன்னா பாலை கொண்டு போய் கொடுக்கறதே இல்லை, கம்பெனியில கொடுக்கறது இல்லை, அரசு கொடுக்கறது என்ன, ரோட்ல புடிங்கிட்டு போயிடுறான். ரோட்ல புடிங்கிட்டு போயிடுறான். ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு $5 பணம் வாங்குறான். ஒரு டாலரோட மதிப்பு இன்னைக்கு 90 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்குது. $5 அமெரிக்க விவசாயி ஒரு மாட்டுக்கு மானியமாக பணத்தை வாங்கிட்டு இருக்கிறான். அக்க உள்ள பணம் வந்துட்டு இருக்குது. நாம பாலுக்கு விலை கிடைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறோம்.